இங்க ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பாட்டி குடிக்கிறதுக்காக பேரங்கிட்ட தண்ணி கேக்குறாங்க. தண்ணி குடத்துல ரொம்ப கம்மியா இருக்கறனால இருக்கிற தண்ணியை ஊத்திட்டு வந்து சொம்புல பாட்டி கிட்ட தரான். ஆனா அந்த பாட்டி அந்த சொம்ப சரியா பிடிக்காம கீழே விட்டுறாங்க. மொத்த தண்ணியுமே கீழே கொட்டிடுது. இதனால இந்த குட்டி பையலும் கிணத்துல தண்ணி பிடிக்கலாமேன்னு குடத்தை நான் எடுத்துட்டு போறான். கிணத்துல தண்ணி தூக்கலாமேன்னு போனா அந்த இடத்துக்கு ஒரு ஆளு வந்து மூஞ்சி கழுவுறதும் கை கழுவுறதும் கால் கழுவுறதும் வாய் கொப்பளிக்கிறதுமான எல்லாத்தையுமே இந்த கிணத்துலயே தான் பண்றான். இதனா பாக்குற இந்த குட்டி பையனுக்கு இந்த தண்ணியை தான் இவ்வளவு நாளா நம்ம குடிச்சிட்டு இருக்கோமான்னு ரொம்ப வருத்தப்படுறான். நைட்டு ஃபுல்லா அதே நினைச்சுக்கிட்டு தூங்காம பாட்டியை எழுப்பி, நம்ம கிட்டதான் கிளநீ இருக்குல்ல, நம்ம கிணறு வெட்டிக்கலாம் பாட்டி, நம்ம ஏன் அடுத்த கிணறுல போய் தண்ணி எடுக்கணும்னு சொல்றான். ஆனா இவன் சொல்றத கொஞ்சம் கூட காதுல வாங்காம அந்த பாட்டி பாட்டுக்கு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் இந்த குட்டி பையனும் இவனோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே சேர்ந்து வேற ஒரு கிணறுல குதிச்சு நல்லா ஜாலியா குளிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த அந்த கேணியோட ஓனர் வந்து இவனுங்க எல்லாரையுமே அடிச்சு இங்க என்ன குளிக்க கூடாதுன்னு துரத்தி விட்டுறாரு. பசங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து மாங்காய் சாப்பிட்டு இருக்கும் போது, ஏண்டா எங்களுக்கு தான் இடம் இல்லாம இருக்கு, உங்களுக்கு தான் இடம் இருக்கு, கிளநீ இருக்கு, நீங்க கிணறு வெட்டலாமலன்னு கேக்குறாங்க. இவன் மறுபடியும் அந்த பாட்டி கிட்ட வந்து நம்ம கிணறு வெட்டலாம், கிணறு வெட்டுறதுக்காக ஆள் எல்லாம் கூப்பிடலாம்னு சொல்றான். ஆனா அந்த பாட்டி கொஞ்சம் கூட கண்டுக்காம கிளம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, இந்த பாட்டி ஆசாசையா வளர்த்த பொண்ணு கேணியில விழுந்து இறந்திருக்கும். இப்ப இவனும் கிணறு வேணும் கிணறு வேணும்னு இவனு சொல்லிட்டு திரியறானேன்னு ரொம்ப பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 2ன்னு போட்டு போங்க.